வழக்கறிஞர் தொழிலில் எனது தொழில் ஆசான் வழக்கறிஞர் மதியழகன் என தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி புகழாரம் சூட்டினார். வழக்கறிஞர் தொழிலை தாம் தொடங்கியபோது ஒரு வழக்கு விசாரணையை எப்படி நடத்துவது, அந்த விசாரணைக்கு எப்படி தயாராவது என்பதை கற்றுத்தந்தவர் வழக்கறிஞர் மதியழகன் என்றார் அவர். நேற்று இங்கு வழக்கறிஞர் மதியழகன் எழுதிய எண்ணங்கள் வண்ணங்கள் நூல் வெளியீட்டு விழாவில் தொடர்ந்து பேசிய அவர், முதல் முறையாக என்னை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று நீதிமன்றத்தில் பேச வைத்தவர் மதியழகன் என நினைவு கூர்ந்தார். அதேபோல் ஒரு வழக்கை எப்படி தயார் செய்வது, அந்த வழக்குக்கான சாட்சிகளை எப்படி தயார் செய்வது என்பதை எனக்கு கற்றுத்தந்தவர். இந்த நிலையில் வழக்கறிஞர் தொழிலில் எனது முன்னோடி வழக்கறிஞர் மதியழகன் தான் என்று அவர், அதேபோல் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் இலாகா, சட்டம் மற்றும் நீதிசார் சீர்திருத்தத்துறை துணை அமைச்சர் எம். குலசேகரன் தமது அரசியல் ஆசான் எனவும் சரஸ்வதி சுட்டிக்காட்டினார். நாடு தழுவிய நிலையில் தம்மை அழைத்து சென்று அரசியல் மேடையில் பேச வைத்தவர் ஈப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினருமான குலசேகரன் என அவர் தெரிவித்தார். இன்று ஒரு துணை அமைச்சராக தாம் பதவி வகிப்பதற்கு முக்கிய காரணம் இவர்தான் என அவர் சொன்னார். நாங்கள் மூவரும் வெவ்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள். வழக்கறிஞர் மதியழகன் மலேசிய இந்திய காங்கிரஸ் கட்சியின் பின்னணியைச் சேர்ந்தவர் என்றும், வழக்கறிஞர் குலசேகரன் ஜ.சே.கே கட்சியைச் சேர்ந்தவர். அதேபோல் மக்கள் நீதி கட்சியைச் சேர்ந்த தாம் என்றும், நாங்கள் வெவ்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தபோதும் எங்களின் இலக்கு ஒன்றுதான். இந்திய சமுதாயத்தின் முன்னேற்றம் மற்றும் தமிழுக்காக ஒன்றிணைந்து குரல் கொடுத்து வருகிறோம் என அவர் சொன்னார். இதனிடையே பல கட்டுரைகளை தொகுத்து ஒரு நூலாக வெளியாகியுள்ள வழக்கறிஞர் மதியழகனின் எண்ணங்கள் வண்ணங்கள் நூல் பேரா மாநில நூலகத்தில் மட்டும் இன்றி நாடு தழுவிய நூலகங்களிலும் வைக்கப்பட வேண்டும் என அவர் ஆலோசனை கூறினார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.